எதுக்கு அது குதிச்சு ஓடுறா அண்ணா நீங்க எங்க போறீங்க போக மாட்டோம் ஏ பேட்மேன் காலையில சரி விடிகாலையில் 3 மணிக்கு தூங்குவேன் மத்தியானம் 3 மணிக்கு கோழிக்கடவுங்கிற லொக்கேஷன் தான் நமக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து சைலண்ட் வேலி ஹோம் ஸ்டேலேருந்து நம்மளுக்கு ஒரு ஜீப் சஃபாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே தான் போக போகிறோம். கரெக்டாக என்ன ஃபால்ஸ் நேம்? இது மார்மெட்டி வாட்டர் ஃபால். மார்மெட்டி வாட்டர் ஃபால். கீழேயும் போகலாம்னு நினைக்கிறேன். இது கீழேயும் போகலாம்ல? இது சின்ன மோசமா ஏற வேண்டியதா இருக்கேடா. நீ ஸ்டெப் அந்த மாதிரி அந்த ஸ்டெப் இருக்குல்ல பார்த்து பார்த்து இதெல்லாம் குணாபட சுபாஷ் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருக்கல சின்ன அங்க ஒரு குரங்கு குட்டி எடுத்து ஆடிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன எங்க கொண்டு நிறுத்தி இருக்க பத்தியா நீங்க? பாதி குரங்காவே மாறியாச்சு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். இந்த சவுண்ட்ல கேக்குமா? கேக்குதா கேட்கல வீடியோ எடுத்துக்கலாம். வாய்ஸ் ஓவர் பார்த்துக்கிறேன். குரங்கு மாதிரி தப்பி வந்ததுக்கு நல்லா சாடுறதுக்கு சூப்பரா இருக்குது. நல்ல பிளேஸ். நல்ல ஹிடன் ஸ்பாட்னு தான் சொல்லணும். இது சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு போனா சூப்பரா இருக்கு. யாருமே டிஸ்டர்ப் பண்றது இல்லை. ஃப்ரீயா சில் பண்ணலாம். நல்லா வைப் பண்ணலாம். அப்போ காட்டுலேயும் மேட்லேயும் நடக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாள். பாப்பா ஓகே போகலாம். நெக்ஸ்ட் இடத்து நெக்ஸ்ட் ரிவர் ஓகே எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட்டு ரிவர் ஓகே. மோசமா இருக்குடா. இதுதான் அந்த ரோடு. வேற லெவலில் ஆஃப் ரோடாக இருக்குது. ஆஃப் ரோடுன்னு சொல்கிறது கூட ஆஃப் ரோடுங்கிறது ஆஃப் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு ஆஃப் ரோடுன்னா அந்த ஆஃப் ரோடு இதுதானா? ஆடுற ஆட்டத்திலே ஆஃப் ரோடா? மூணாவது ஸ்பாட். எனக்கு மூணாவதுலேயே முட்டுகள் ரொம்ப இப்படி சொல்லி நடுஞ்சு காலை. நீ கொஞ்ச நேரத்தில் போய் சாப்பிட்டு சட்டை கட்டிட்டு குளிச்சிருவோமா? அங்க இருக்க ஒரு மலை, அந்த மலையா? அந்த மலைக்கு மேலே சின்னதாக தெரியுதா? ஆமாமா, அங்கதான் போறோம். சூப்பர் ரைட். அப்போ இன்னும் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணும் போலயே. 2 kilometers அங்கே போயிடலாமா? சரி, நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். வா, இங்கேயும் இன்னொரு ஆஃப் ரோடா? நடுவில் எது யானை சிங்கம் புலியெலாம் வந்துடாம பார்த்துக்க ஆண்டவா. தூக்கி நம்ம நாளெலாம் வேஸ்ட் முடியாது. அதுதான் என்ன வேஸ்ட். எனக்கு கல்யாணம் பண்ணது பிரச்சனை வீரசூரன் அப்படின்னு பார்த்தியா? அது முதல்ல என்கிட்டலாம் நீ கேட்டிருக்கணும். நீ ஏன் நினச்சி கல்யாணம் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? இதுதான் பொண்ணுங்களோட பிரச்சனையே. அவன் வீரன் அவன் சூரன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிட்டா பாவம் அந்த பசங்க என்னதான் பண்ணுவானுங்க. இந்த காதல் கல்யாணங்கிறதுலாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். ஓகே ப்ரோ. ஓகே லேட் ஆயிடுச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே சரி, இப்போ நம்ம லஞ்ச் முடிச்சுட்டே போயிடலாம். ஓ அதெல்லாம் 125cc ஏறாமா இருக்குமா? எப்படி இருந்துச்சு? வாவ், சூப்பர். ஸ்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கார்னா கொஞ்சம் கிரேஸ், அதனால் வந்துட்டு இந்த தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இது என்ன மாடல்? இது இந்த மாடல் மெலிசிண்டோ, ஃபியட் மெலிசிண்டோ. அது 55 மாடல், 55 62 ரெஜிஸ்ட்ரேஷன். 62 ரெஜிஸ்ட்ரேஷன்.
1955 மேக்கு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 62. இந்த மாடல் வந்து பத்மினி தானே? சரி, அது பத்மினி. பத்மினி வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் 89. பத்மினி ரெஜிஸ்ட்ரேஷன் 89 மாடல். 89 மாடலு. அது வந்து ஸ்டாண்டர்ட் 10. இது வந்து ஸ்டாண்டர்ட் 10 மேக்கே இதுதானா? ஸ்டாண்டர்ட் 10 தானா? NE 118. NE 118 காரோட மேக்கே ப்ரீமியர் NE 118 மாடல். ஓகே ஓகே. ஓ, லோகோவே 10 தான் இருக்கு. ஓ, ஃபைனலி பிளேஸ்க்கு வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது சொல்ல போனோம்னா. இந்த மூவி ஷூட்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த சாங் ஷூட்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குது பிளேஸு. அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே ஃபயர் கேம்ப் போல், இங்கே நைட் டைம் ஃபயர் கேம்ப் நடக்கும் போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியா அவர்கள் உள்ள ஸ்ட்ரெங்க்த்து பவர் உள்ள காலில் கொடுக்கணும். நீங்க எங்க போறீங்க? இல்லை, போக மாட்டா. பண்ண போறீங்க? எதுவும் பண்ண ஆனா ஃபேஸில் பயம் தெரியுதுடா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ஹீரோ நேரா போ, டக்குனு கோஆபரேட் பண்ணு. நம்ம ரெண்டு பேரும் நான் கவர் பண்ணாத அது கிடக்கும். சூப்பரா. எப்படி ஹீரோ கோஆபரேட் பண்ணது பத்தியா யூடியூப்க்கு? அவ்வளவுதான். எதுக்கு அது குதிச்சு ஓடுறா? கால் பண்ணு. அழகா என்ன ரைடு கூட்டிட்டு போயிட்டு அழகா ரைடு. சரி, ஓகே. எல்லாம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எனக்கு பயம். பட் ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். பரடா. தேங்க்யூ. நம்ம அட்வென்ச்சராக தான் இருக்கும். நைட் டைம்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா யானையெல்லாம் வராது, அதுக்கு சான்சஸ் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி இடம் தான், இந்த மாதிரி தான். இதில் தான் முடியல, அங்கங்கே திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கோம். வெயிட்டில் எவ்வளோ கண்டனுக்கா ஆடுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்தீங்கன்னா நைட் அவங்க வந்து ஏதாவது காட்டுக்குள்ளே தனியாக விட்டு பாருங்க, செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல குழுகுலுன்னு இருக்கும். அதே மாதிரி ஆஃப் ரோடு ரொம்ப பிடிச்சவங்க இந்த இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பைக் ட்ராக் இருக்குது. ஸோ இங்கே நிறையா பேர் வந்துட்டு பைக்கர்ஸ் எல்லாமே ஆஃப் ரோடில் வந்துட்டு ஓட்டுறாங்க. ஏடா ஆமாம், ஆஃப் ரோடு வந்துட்டு இங்கே பைக்கர்ஸ் தனியாகவே இங்கே வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு தனியாக ட்ராக் இங்கே மேலே இருக்குது. அங்கே வந்துட்டு ரைட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு வீடியோவில் தான் ஜஸ்ட் நான் பார்த்தேன், நேரில் போய் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம வண்டி ஆஃப் ரோடு வெஹிக்கிள் கிடையாது. ஆமாம், மட்டுக்குள்ளேலாம் ஓட்டுறாங்க பைக்கர். செம்ம வெறித்தனமாக இருக்குது. நல்லா அட்வென்ச்சரான ரைடுன்னும் இந்த ஏரியா வந்துட்டு பக்காவாக செட் ஆகும். ஆமாம், அது கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ கிட்ட டிஸ்டன்ஸுங்கும் போது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போ போல் ஊட்டி ஹில்ஸ் ஆர் இந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, இங்கே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரேர் தான் எல்லோரும் வருதும். ஸோ நீங்கள் வந்து இங்கே புதுசாக இருக்குது, எங்களுக்கே நல்லா இருக்குது. நம்ம ஊர் பக்கத்துலேருந்து இவ்வளோ பக்கத்தில் இப்படி ஒரு சூப்பர் பிளேஸான்னு சொல்லிட்டு ஸோ வந்தீங்கன்னா செம்ம வைப்பாக தான் இருக்கும். சரி, ஓகே. நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஆமாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம், நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்டை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு அதுலேயே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இங்கேயும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஜீப்பில் வர போகிறோம். இந்த மூணாறு மாதிரி இருந்துச்சுன்னா டவுசர் கை. எனக்கு தெரிஞ்சு நான் மேப்பில் பார்த்து வச்சுன்னா ரொம்பவும் வந்துட்டு மேலே தான் இருக்குது. என்ன அங்கே போட்டிருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வண்டி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண வண்டி. நம்ம இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஆஃப் ரோடுனா மேக்ஸிமம் அந்த குண்டும் குழியுமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ரோடு வந்துட்டு நல்லா போட்டிருக்காங்க. வெஹிக்கிள் அந்த ஜீப் போகிற மாதிரி வந்துட்டு ரோடு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. குரங்கு தானே இது? என்ன குரங்குனா இது? லைன்டேல் மக்கா. பாரு, ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாமே அந்த குரங்கு தான் இருக்குது பாருங்களேன். எல்லாம் நம்மளே தான் பார்க்குறானுங்க. ஃபுல்லாக நம்மளாக தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான்.
வேண்டாம், இவனை சொன்னா இவன் என்கிட்ட சண்டைக்கு வருவான். எப்படி பறக்குது மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது. ஏதோ தூக்கிட்டு போகுது. பாம்பு தூக்கிட்டு போச்சு. போயிடுச்சு. கடைசியாக வந்தாச்சு சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க். ஆமாம், எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, இப்போ நீ ஜாலியாக உள்ள வந்துட்ட, யானை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? யானை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஓடி போக வேண்டியதான். ஏடு ஒரே மாதிரி காது, ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, இதே விக்கியனாவா இருந்தா என்ன பண்ணுவாரு? விக்கியனா இருந்தாருன்னா தொட்டு கும்பிட்டு ஆமா சொல்ல யானை கிட்ட என்ன சொல்லுவேன்? டென்ஷன் ஆகிருவேன் சொல்லி. இன்னொரு டைம் சொல்ல, அப்பளே போய் சரண்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவேன்? பார்த்தீங்களா, ஒரே மாதிரி காது, ஒரே ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிடுவேன். சேம் ஃபேமிலின்னு சொல்லிடுவீங்களா? காதை பாருங்க, அப்படியே சேம் ஃபேமிலி. இந்த முடியெல்லாம் கொஞ்சம் இப்படி ஒதுக்கி பிடி எப்போ இருக்கும் பார்க்கலாம். அப்படியே ரசா வா ரசா, என் ஃபேமிலி தானே கூட வா ரசா. எப்படி யானை போன்ற அப்போ எனக்கும் சேஃப்டி தான் அவங்க கூட வரனால, இல்லையா? எனக்கு சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஃபேமிலின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உன்னை மேலே ஏற்றி கூட கூப்பிட்டு போவாங்க. ஓ, அப்போ சரி, அப்பாடா, நல்ல தப்பு. ஓகேவா, நம்ம இப்போ போகிற வழியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நீ நிப்பாட்டு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா? சரி, வா போகலாம். டீ குடிக்கணும், டீ குடிக்கலாம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் வரோம்ல, ஃபாரஸ்ட்டில் வர்றது மட்டும்தான் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம இங்கே வருவோம். அங்கே வந்தோன்னா இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, நீங்கள் பாருங்க. இதான் வாட்ச் டவர். இந்த வாட்ச் டவர் மேலே ஏறினா வியூ பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். வியூ பாயிண்ட் வந்து மீட்டர் சொன்னீங்கன்னா 30 மீட்டர் ஆயிட்டு. 30 மீட்டர் ஹைட்டு. 30 மீட்டர் ஹைட்டாமா? அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு. அனிமல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொள்ளலாம். எல்லா அனிமல்ஸும் இருக்குல்லண்ணா, எல்லாமே இருக்குது. டைகர் இருக்கு, சீட்டை இருக்குது, யானை இருக்குது. டைகர், சீட்டா, யானை எல்லாமே நம்ம லக்கு இருந்தால் பார்க்கலாம். சரியான ஹைட்டாக இருக்கும் போல். ஏசுனா போய் பாட்டலாமா? அப்படியேங்க அப்பா, இவ்வளோ தூரமா? தூரத்தில் வந்து பார்க்கும்போது பக்கமாக தெரிஞ்சுது. சரி, மேலே நடப்போம். சேஃப்டி ஆனால் ரொம்ப முக்கியம். பொறுமையாக தான் நடந்து போகணும். என்னன்னா கொஞ்சம் ஹைட்டு பாதி தூரம் தான் வந்தோம். இதுக்கே இவ்வளோ ஹைட்டுன்னா ஹைட்டெல்லாம் ஐயோ, இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கா? ஹைட்டெல்லாம் பயம் இல்லை, என்ன மூச்சு தான் வாங்குது. மூச்சு வாங்கதான் ஏலக்காய் சாப்பிடு. சரியா? ஆமாம், இங்கே சப்போஸ் வந்துட்டு யாருனாலே முடியலன்னா இங்கே உட்காந்துக்கலாம். ஆமாம், கீழே இறங்கி வரும். என்னன்னா சின்ன படிக்கட்டாக இருக்கா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் வியூ இங்கேருந்தே பார்க்கலாம். ஜர்க்கு ஆகுதா? ஜர்க்கு ஏன் நீ தான் போயா? என்ன இருக்க சொல்ற? யூஸ்வலாக நானும் போவோம், ஆனால் எங்களுக்கே டர் ஆகுது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. எவ்வளோ பெரிய ஹைட்லாம் பார்த்து உங்களுக்கு இருக்க பிரச்சனையை வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. சரி பார்த்தல போகலாம் வரியா? அப்பனா போகலாவா? மேலே போகலாவா? அரே பாப்பா, உனக்கு என்னன்னா இப்போ கொஞ்சம் காய்ச்சல் ஆயிடுச்சு. அதனால தான் மேலே போக முடியல. திரும்பி அட்டப்பாடியிலேருந்து அது சைலண்ட் வேலி பார்க்லேருந்து நம்ம திருப்பி கோயம்புத்தூருக்கே போயிடலாம். எப்படி போகணுன்னா ரெடி, ஊர் சுற்றுறதுக்குலாம் ஆகாது. நான் ஏதோ அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றதுனால வந்துட்டு இருக்கான். இப்போ சரியாயிரும். அன்னை அடிக்கணும்னா உடம்பு சரியாயிரும், எந்த நோயும் வராது. அப்படிதானே? கண்ணாடி போட்டு எப்படி இருந்தது ட்ரிப்பு? என்னதுண்ணா? எப்படி இருந்தது ட்ரிப்பு? ட்ரிப்பெல்லாம் தரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மூச்சு வயசாயிடுச்சுல்ல, நம்ம 3 பேர் வந்ததுனால வந்துட்டு என்ஜாய்மெண்ட் கம்மியாயிடுச்சு. பசங்களோடலாம் வந்து வச்சுக்கோங்க, எங்கே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், பசங்களோட இந்த மாதிரி ஃபேமிலி நிறைய பேரோட வந்தோம்னா நல்லாயிருக்கும். வாட்ச் டவர் ஒர்த்து, இங்கே இருக்கிற ஏரியா ஒர்த்து, அந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிள், ஆஃப் ரோடு வந்துட்டு அந்த ட்ராக் ஒர்த்து, அப்புறம் அந்த விஸ்பர் ஹில்ஸ் அங்கே போனது அது ஒர்த்து. அவ்வளோதான், நம்ம கேரளா விளாக் முடிஞ்சுது. இல்லடா, விக்க வச்சு மார்க் இந்த வீடியோவை நான் போட மாட்டேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பாய் பாய், see you. எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நல்லா இருந்தா மட்டும் வீடியோ பார்க்கணும். எனக்காக
பார்க்கலாம்.